திரிஷா விஜய் சேர்ந்து அந்த திருமணத்துக்கு போனது குறித்து பல பேர் பேசுறாங்க. ஆனா பார்த்திபன் ஒருத்தர் தான் திரிஷான்னு பேரை குறிப்பிட்டு பேசுறாரு. அப்ப அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்க. அதனால திரிஷாவை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்காங்க. நம்ம பேரை குறிப்பிடாம யாராவது கருத்து சொன்னா அதை நம்ம கண்டுக்க வேணாம். நீங்கள் செய்த இந்த செயலுக்கு உங்களுக்கு நீங்க பூச்செண்டு கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. புரியுதா இல்லையா? ஆனா அந்த திருமணத்துக்கு 2 பேரும் ஜோடியாக போன பிறகு பாத்தீங்கன்னா நிலைமை அப்படி மாறி பல பெண்கள் விஜய் மேல ஒரு பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அதாவது தாவேகா தொண்டர்கள், தாவேகாவில் நிர்வாகியாக இருக்கிற பெண்கள் ஏற்க மாட்டாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பின்னடைவு தான். பிரியங்கா மோகன் அவங்கள நெகட்டிவா கேம்பெயின் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நேத்தி ஒரு இன்டர்வியூல அவங்க பேசியிருந்தாங்க. விஜய் ரசிகர்கள் அஜித்தை தாக்குவாங்க, அஜித் ரசிகர்கள் விஜயை தாக்குவாங்க. இதெல்லாம் காலங்காலமா நடக்கிறது தான். ஆனா பிரியங்கா மோகனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான இடத்துல அவர் இருக்காரா அப்படின்னா இல்ல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில படங்களில் நடிச்சாரு. ஆனா ஒரு நம்பர் 1 நடிகையாவோ நம்பர் 2 நடிகையாவோ இல்ல. இப்ப அவரை யார் போட்டியா நினைச்சு அப்படி பண்ணி இருக்க முடியும்? அதுக்கப்புறம் விஜய் விருகம்பாக்கம் தொகுதியில் நிக்க போறதா தான் எனக்கு கிடைத்த தகவல். மது ஒழிப்பு பத்தி எல்லாம் சீமான் பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு நபரா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா மது பழக்கம் இருக்கும் போது நீங்க மது ஒழிப்பு அப்படின்லாம் பேசவே கூடாது. அந்த அடிப்படை தகுதியை நீங்கள் இழந்துடுறீங்க. தமிழால் இணைந்த நல்லுள்ளங்களுக்கு தமிழறிவின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைபேச்சு பிஸ்மி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பிரியங்கா மோகன் பல சிறப்பான படங்களை நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள நெகட்டிவா கேம்பெயின் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நேத்தி ஒரு இன்டர்வியூல அவங்க பேசியிருந்தாங்க. பட் அதே நேரம் கேட்டா அவர் குறித்து நெகட்டிவா இது பண்றாங்கன்னா அது ரசிகர்களுடைய வேலையா தானே இருக்கும். அதே நேரம் ஒரு முன்னணி ஹீரோவாக இருந்தால் அந்த போட்டி நடிகர்களுக்குள் ஒரு பிரச்சனை இருக்கு. உதாரணத்துக்கு சிம்பு ரசிகர்கள் தனுஷை தாக்குவதும், தனுஷ் ரசிகர்கள் சிம்புவை தாக்குறது, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் தனுஷை தாக்குறது, தனுஷ் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை தாக்குறதுங்கிறது சமூக ஊடகங்களில் தொடர்ந்து நடக்குது. விஜய் ரசிகர்கள் அஜித்தை தாக்குவாங்க, அஜித் ரசிகர்கள் விஜயை தாக்குவாங்க. இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிறது தான். ஆனால் பிரியங்கா மோகனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான இடத்துல அவர் இருக்காரா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில படங்களில் நடித்தார். ஆனால் ஒரு நம்பர் 1 நடிகையாவோ நம்பர் 2 நடிகையாவோ இல்லை. அப்போ அவரை யார் போட்டியா நினைச்சு அப்படி பண்ணி இருக்க முடியும்? சார் இந்த விஷயங்களால, சங்கீதா விஜய் விஷயங்களால பெண்கள் வாக்கு ஏதாவது தாவேகாவுக்கு ஏதாவது குறைய வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது சங்கீதா கோர்ட்டுக்கு போனாங்க. பெயர் குறிப்பிடாமல் ஒரு நடிகையோட இவருக்கு ஒரு உறவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த கட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆனா இன்றைக்கு இவர்கள் இருவருடைய பிரச்சனை, விஜய் சங்கீதா பிரச்சனை நீதிமன்றத்தை நோக்கி சென்றதற்கு திரிஷாவுடைய நட்பு அல்லது அந்த உறவு காரணமா இருக்கு. ரைட்டா? இந்த நேரத்தில் இந்த மாதிரியாக வந்தது அப்படிங்கிறது அது ஏற்புடையது இல்லை. அதே நேரம் விஜய் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. இப்போ உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அதே ஃபீலிங் தான் விஜய்க்கும் இருக்கு. ஒரு செலிபிரிட்டிங்கிறதுனால வேற மாதிரியெல்லாம் அவங்க இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் இன்னைக்கு தன்னுடைய அரசியல் பயணம் துவங்குகிற நேரத்தில் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜய்க்கும் திரிஷாவுக்கும் ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரியான ஒரு அரசல் புரசலான செய்திகள் ஆல்ரெடி மக்களை போய் சேர்ந்துருச்சு. இவங்க அந்த பேரை மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலும் அது பலருக்கும் தெரியும். அதே நேரம் அதை பாதி பேர் தான் நம்பியிருப்பாங்க. பாதி பேர் என்னன்னா நம்பி இருக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம், அதையே நம்ம தப்பாக நினைக்கணும் அப்படின்னு அவங்களே சமாதானப்படுத்தி இருந்ததெல்லாம் நடந்தது. அதனால் அந்த கட்டத்தில் விஜய்க்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. ஆனால் அந்த திருமணத்துக்கு 2 பேரும் ஜோடியாக போன பிறகு பார்த்தீங்கன்னா நிலைமை அப்படி மாறிடுச்சு. பல பெண்கள் விஜய் மேலே ஒரு பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். அதாவது தாவேகா தொண்டர்கள், தாவேகாவில் நிர்வாகியாக இருக்கிற பெண்கள் இதை பெருசா தப்பா நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை உள்ளுக்குள் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சோசியல் மீடியால நம்ம பார்க்கிறோம் பல பெண்கள் அதை ஆதரிப்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா நீங்க நடுநிலையா இருக்கிற பெண்கள் இதை நிச்சயமா ஏற்க மாட்டாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பின்னடைவு தான். திருச்சியில திமுகவுடைய மாநாடு நடக்குது. அடுத்து 11ஆம் தேதி அதிமுகவுடைய மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஜய் அவர்கள் திருச்சியில இந்த மாத இறுதியில மாநாடு நடக்க மேபி இருக்கலாங்கிற மாதிரி ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. இல்ல அது என்னங்கிறது உண்மை நிலவரம் என்னங்கிறது தெரியல. நமக்கு ஒரு பத்திரிகை செய்திகள் வாயிலாக தெரிந்ததுதான். இன்னைக்கு நடக்கிற அந்த திமுக மாநாட்டுக்கு ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த 10 லட்சம் பேருக்கு காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த அதிமுக மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டுக்கும் இந்த ஆட்கள் வருவதில் ஒரு பெரிய நிபந்தனையோ கட்டுப்பாடோ இருக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனால் அதே திருச்சியில் விஜய் மாநாடு நடத்தினால் காவல்துறை இதே மாதிரி அனுமதி கொடுக்குமா? நிச்சயமாக கொடுக்காது. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம்
வேலூராக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், போகிற இடமெல்லாம் 5000 பேர் 4500 பேருக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ திருச்சியில் நடக்கிற கூட்டத்துக்கு வந்து எப்படி அனுமதி கொடுக்க போகிறாங்கங்கிறது தெரியல. அதாவது கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்தை காரணம் காட்டியே விஜயை வந்து ஒரு முடக்குகிற வேலையை வந்து தமிழ்நாடு அரசு பண்ணிகிட்டு இருக்கு. ஒருவேளை அது திருச்சியிலும் செய்யுமா என்னங்கிறது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அது என்னங்கிறது உறுதியான தகவலாக இல்லை. சார், இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் விஜய் தெருவா இறங்கி வந்து பிரச்சாரத்தை இன்னும் நெருப்பா வந்து அனல் பறக்க வந்து செயல்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தாரு. இந்த பிரச்சாரத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு விஜய் எந்த அளவுக்கு கொண்டு போக இருக்காரு சார்? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு வரை ஒரு பொதுக்கூட்டமோ தேர்தல் பிரச்சாரமாக மாநாடாக நடத்தணும் அப்படின்னா காவல்துறையுடைய அனுமதி முக்கியம். ஸோ அவர்கள் தான் அதை டிசைட் பண்ண முடியும். அதனால தான் 5000, 4500, 4900 பேருக்கு அனுமதி அப்படின்ட்டு அந்த விஜயினுடைய கூட்டத்தை வந்து பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்கள் அந்த மாதிரி தாவேகாவுக்கு நிபந்தனை விதிக்க முடியாது. மற்ற கட்சிகளுக்கு என்ன நிபந்தனையோ அதுதான் தாவேகாவுக்கும். ஸோ அப்படி ஒரு சூழல் வரும்போது விஜய் நிச்சயமாக முழு வீச்சில் வந்து மக்களை சந்திப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வார். எல்லாத்துக்கும் மேலே 234 தொகுதிக்கு நீங்கள் ஒரு சுற்றுப்பயணம் செய்தால்தான் என்ன உங்களுடைய செல்வாக்கே மக்களுக்கு தெரியும் என்ன. அதனால் நிச்சயமாக அந்த வாய்ப்பை வந்து அவர் பயன்படுத்திக்குவார் தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஆதவர்ஜுனா இது குறித்து சொல்கிறாரு அப்படின்னா அது ஹேஷியமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ அவங்க வந்து மேல் மட்டத்தில் இப்படியெல்லாம் பேசி ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறதாவும் புசி ஆனந்த் வந்து டி நகர் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிந்து அது வதந்தியாக இருப்பதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இப்போ டி நகரில் புசி ஆனந்த் நிற்கிறார் அப்படின்னா அது வெற்றி பெறுவதுங்கிறது சாத்தியமே இல்லை. என்ன அப்படி இருக்கும்போது அந்த தொகுதியை புசி ஆனந்த் செலக்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியலை. அதுக்கப்புறம் விஜய் வந்து விருகம்பாக்கம் தொகுதியில் நிற்க போகிறதா தான் எனக்கு கிடைத்த தகவல். ஆனால் இங்கே வர்ற செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வில்லிவாக்கத்தில் நிற்கிறாரு, வேதாரண்யத்தில் நிற்கிறாரு, விக்கிரவாண்டியில் நிற்கிறாருன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. இது எல்லாமே யூகம் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி அதிகாரபூர்வமாக அந்த தகவலை வெளியிடும் போது தான் அது குறித்து நம்ம வந்து பேச முடியும். இந்த வதந்திகள் குறித்தெல்லாம் நம்ம என்னத்தை கருத்து சொல்றது? விஜய் அவர்கள் கொடுத்த இந்த அறிவிப்புகள் எல்லாத்தையுமே வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து புலியை பார்த்து பூனை கோடு போட்ட கதையா இருக்கு, இங்க திமுக அரசுல பண்ற விஷயங்களே தான் இருக்கும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே ஒரு கட்சியை அறிவித்த திட்டங்களை அல்லது ஒரு அரசு செயல்படுத்திய திட்டங்களை இன்னொரு கட்சி மாடிஃபை பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி அறிவிக்கும் போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அதுக்கு அடுத்து விஜய் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தான் இன்றைக்கி அரசியலுக்கு வந்துடுறீங்க. அப்போ உங்களுடைய திட்டங்களில் யாருடைய சாயலும் இல்லாமல் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணத்தில் உதித்ததாக தான் இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் என்னன்னா அந்த மாதிரி மனக்கடாமல் ஏற்கனவே அங்கங்கே அந்தந்த கட்சிகள் சொன்னதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அறிவித்ததால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்திருக்கு. அது வரத்தான் செய்யும். சார், நிறைய திட்டங்களை பார்க்கக்குள்ள ஆல்ரெடி திமுக கொடுத்த திட்டங்கள் தான் நிறைய திமுக அதிமுக கொடுத்த திட்டங்களே தான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்க மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு சார். இல்லை, அது தவிர்க்க முடியாது. ஏன்னா இப்போ எந்த கட்சியுமே ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கோ நேற்றோ கூட செய்தித்தாளில் படித்த பஞ்சாபில் இருக்கிற ஆம் ஆத்மி அரசு பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபா உதவித்தொகை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது தமிழ்நாட்டில் திமுக அரசு செயல்படுத்திய ஒரு திட்டம் தான். என்ன இப்போ அங்கே இருக்கிற அரசு பார்க்குது, ஆம் ஆத்மி அரசு இந்த பெண்களை கவரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அடடா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது, அதை இங்கே நம்ம கொண்டு வருவோம் அப்படின்ட்டு அவங்க அங்கே கொண்டு வர்றாங்க. அதுக்கடுத்து பீகார் தேர்தல் வந்தது. நிதிஷ்குமார் என்ன பண்ணார், 10,000 எடுத்து கொடுத்தாரு. ஸ்டாலின் பார்க்குறாரு இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 5000 இப்போ கொடுத்து வைப்போம் அப்படின்னு இப்போ சமீபத்தில் 5000 ரூபாய் வரவு வச்சாங்க. அதனால் ஒரு கட்சியினுடைய திட்டங்களை, அதாவது ஒரு அரசு செயல்படுத்துகிற திட்டங்களை இன்னொரு கட்சி சுவீகரிக்கிறதுங்கிறது இன்னும் ஒரு புது விஷயம்லாம் இல்லை. இதுக்கு வந்து ரொம்ப ஒரு பழைய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா காமராஜர் தான் இந்த பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மதிய உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காங்க, ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் உணவு கொடுத்தா இவங்க எல்லாமே பள்ளிக்கூடத்தை தேடி வருவாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா அதையே மாடிஃபை பண்ணி சத்துணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். புரியுதா இல்லையா? ஆனால் காமராஜர் கொண்டு வந்த போது அந்த திட்டம் போய் சேர்ந்ததை விட எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் பரவலாக போச்சு.
அதுக்கு என்ன காரணம்னா பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா அதை பப்ளிசிட்டி பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்த்தாங்க. இப்போ நம்ம சொல்ல முடியுமா காமராஜருடைய திட்டத்தை வந்து எம்ஜிஆர் காப்பி அடிச்சிட்டாருன்னு? ஏன்னா அது யாருடைய திட்டமாக இருந்தாலும் மக்களுக்கு பலனளித்தால் சரிதான். ஸோ அந்த அடிப்படையில் தான் இவர் அறிவித்த திட்டங்களை நம்ம பார்க்கணும். சார் சீமான் அவர்களும் இதை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இலவசம்னு சொல்லி எல்லாருமே இலவசமாக கொடுத்தா ஆல்ரெடி வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, இதில் இவரும் இலவசம்னு சொல்லி போயிட்டாரு அப்படின்னா நாடு வந்து கடன் மேலே கடன்லாம் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு மாற்று வழியாக பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர விதமாக பண்ணியிருந்திருக்கணும். அதே சமயம் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பை உறுதி பண்ணுற விதமாக அந்த மதுவை ஒழிக்கிறத பற்றி ஏதாவது பேசியிருந்திருக்கணும். இதெல்லாம் எதுவுமே பேசாமல் இலவசத்தை இவரும் அள்ளி கொடுக்கறது சரியான முறை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த இந்திய தேர்தல் முறையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இலவச அறிவிப்புகள்ங்கிறது தவிர்க்க முடியாது. இன்னொரு பக்கம் வாக்குகளுக்கு பணம் கொடுப்பது, இதையும் தவிர்க்க முடியாது. இது ரெண்டுமே சரியான விஷயம் இல்லைங்கிறது வேற விஷயம். அதே நேரம் இந்த இலவச அறிவிப்புங்கிறத இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களிடம் வரிப்பணத்தை நீங்கள் வசூல் பண்ணுறீங்க, அதை நீங்கள் மக்களுக்கே திருப்பி கொடுக்குறீங்க. அதனால் இது மக்களுக்கு பிச்சை போடுறத நம்ம கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் நீங்கள் மீன் கொடுப்பதற்கு பதில் தூண்டிலை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மக்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கான திட்டங்களை நீங்கள் முன்வைக்கிறது தான் சரியாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் சொல்கிறதுங்கிறது அவருடைய பெரிய புதிய கண்டுபிடிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து ஏன் அவர் வந்து இலவசங்கள் குறித்தெல்லாம் பேசுறது இல்லைன்னா அவர் வந்து நிச்சயமாக இங்கே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து நம்மளால் வெற்றி பெற முடியும், ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு சூழல் வரும்போது தான் மக்களை கவருவதற்கான விஷயங்களை வந்து இவங்க சொல்லுவாங்க. சீமானை பொறுத்த வரைக்கும் உங்கள் டெபாசிட்டை காப்பாற்றிக்கிறதே உங்களுக்கு பெரும் போராட்டம். அதனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. அது சொல்லாததாலேயே அவர் ஏதோ ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு அரசியல்வாதி, மற்றவர்களுக்கெல்லாம் அந்த பார்வை இல்லை அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கப்புறம் மது ஒழிப்பு பற்றியெல்லாம் சீமான் பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து மது பழக்கம் இருக்கும்போது நீங்கள் மது ஒழிப்பு அப்படின்லாம் பேசவே கூடாது. அந்த அடிப்படை தகுதியே நீங்கள் இழந்துடுறீங்க. புரியுதா இல்லையா? அதனால் சீமான் வந்து இந்த பொது மேடையில் பேசுகிற இந்த விஷயங்களை வச்சுட்டு இவரை வந்து நம்ம ஒரு மகாத்மா காந்தி மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் த்ரிஷா தரப்புல வந்து இந்த விஷயங்களை பத்தி எதுவுமே வந்து பேசல சார். இதுக்கு முன்னாடி வந்து நயினா நாகேந்திரன் சொல்லியிருந்தப்ப கூட அதுக்கு எதிர்வினை ஆற்றிருந்தாங்க. ஆனா இப்போ நடந்து கரண்ட்ல இந்த பிரச்சனை ரொம்ப சென்சிட்டிவா போயிட்டு இருக்க சமயத்துல இதை பத்தி எதுவுமே பேசாம இருக்காங்களே சார்? இல்லை, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவருடைய பெயர் எங்கெல்லாம் குறிப்பிடப்படுதோ அங்க வந்து அவங்க ரியாக்ட் பண்றாங்க, பண்ணியிருக்காங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து த்ரிஷாவுடைய பெயரை குறிப்பிட்ட உடனே அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. சங்கீதா அவருடைய நீதிமன்ற மனுவில் த்ரிஷா பேரையே குறிப்பிடலை, ஒரு நடிகையோடு அப்படின்னு தான் அவங்க நாகரிகமாக அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து த்ரிஷா ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் பேரையே அவங்க மென்ஷன் பண்ணலை, ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த த்ரிஷா விஜயும் சேர்ந்து இந்த திருமணத்துக்கு போனது குறித்து பல பேர் பேசுகிறாங்க. ஆனால் பார்த்திபன் ஒருத்தர் தான் த்ரிஷான்னு பேரை குறிப்பிட்டு பேசுகிறாரு. அப்போ அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அதனால் த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்காங்க. நம்ம பேரை குறிப்பிடாமல் யாராவது கருத்து சொன்னால் அதை நம்ம கண்டுக்க வேணாம். நம்ம பெயரை குறிப்பிட்டு யாராவது பேசினோம்னா அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் செய்த இந்த செயலுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் பூச்செண்டு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. புரியுதா இல்லை? நிச்சயமாக விமர்சனம் தான் வரும், அதில் எந்த மாற்றமே இல்லை. அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கிட்டும் உட்காந்துருக்க முடியாது. நம்ம ஒரு சரியான செயலை செய்து அதுக்கு வந்து ஒரு எதிர்மறையான விமர்சனம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை டிஃபைன் பண்ணலாம். பட் நீங்கள் செய்த காரியத்தை வந்து அப்படியெல்லாம் பாராட்ட முடியாதுல்ல சார். விஜய் இந்த விவகாரத்தில் எந்த முடிவு எடுக்கலான்னு இருப்பார் சார்? இல்லை, அது அவருக்கு தான் தெரியும். பட் அதே நேரம் நம்ம யூகமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ சங்கீதா விஜய்க்குமான அந்த உறவுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அது நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. அங்கே என்ன முடிவு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியலை. பட் அதே நேரம் இன்னைக்கு வந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால் அவர் இனி எடுக்க வேண்டிய முடிவு அப்படிங்கிறது தன் நலன் சார்ந்து மட்டும் யோசிக்காம தன்னுடைய அரசியல் வாழ்க்கையும் மனசில் வச்சு அந்த முடிவை அவர் எடுக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால் அவருக்கு சொல்ல முடியும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.